ஹலோ ஹேக்கர்ஸ், வாங்க ஹேக் பண்ணலாம். நான் காமேஷ், உங்கள் சைபர் கைட். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு இன்காகினிட்டோ சர்ச் ஹிஸ்ட்ரி எடுக்க போகிறோன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ போடணுன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாம் இன்காகினிட்டோ ஹிஸ்ட்ரியை தான் எடுக்க போகிறோம். ஸோ நம்மளால் பழைய ஹிஸ்ட்ரி எடுக்க முடியாது. இப்போ நீங்கள் இப்போ லைவாக ஒரு ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி இப்போ எதாவது சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரியை அந்த ஒய்ஃபை நீங்கள் யார் கூட கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அவங்களால எடுத்து பார்க்க முடியும். ஸோ பேசிக்கலி எப்படி ஆக்ட் ஆகும்னா, நீங்கள் சர்ச் பண்ணுறது ஃபஸ்ட்டு அந்த அந்த ஒய்ஃபைக்கு போயிட்டு தான் அப்புறம் சர்வருக்கு போவோம். ஸோ அந்த பேக்கெட்ஸை தான் நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் என்னென்னா ஒயர்ஷார்க். ஸோ ஒயர்ஷார்க் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ப்ரௌசர் போயிட்டு ஒயர்ஷார்க்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ ஒயர்ஷார்க்னு ஓப்பன் பண்ண உடனே விண்டோஸ் இன்ஸ்டாலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆரம்பிச்சு. ஸோ கேன்சல் பண்ணிக்கிறேன், ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு செட்டப் ஃபைல் எப்படி பண்ணணும்னு தெரியும். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நான் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிக்கிறதுனால ஒய்ஃபை கிளிக் பண்ணிக்கிறேன். கேப்சர் ஆகுது. கேப்சரில் போயிட்டு செக் பண்ணிங்கன்னா கேப்சர் ஆகுது. ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இன்காகினிட்டோ. ஸோ நான் க்ரோம் வச்சு இல்லை, ஸோ நான் எட்ஜ் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் இதில் இன்காகினிட்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். google.in. ஜஸ்ட் நம்ம செக்கிங்காக ஸோ www.google.com google.com Google Map. So Zudio.com. And வேற என்ன, any.run. நம்ம இப்போ 3 வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அது இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கு. ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த கேப்சரை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ண போகிறோம். அதாவது இதை ஃபைலாக மாற்ற போகிறோம். ஸோ நான் டெஸ்ட்டுன்னு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு PCAP அனலைசரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோட் ஆகுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்குள்ளே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் மேலும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண கூட நம்ம மோர் ஃபியூச்சர் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். அப்லோட் ஆகுது. ஸோ இதை அனலைஸ் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணுங்க. ப்ராசஸிங் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. வியூ ரிப்போர்ட். ஸோ நம்ம டிஎன்எஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணுங்க. நம்ம இருக்குது சர்ச் பண்ணிட்டு நம்ம சர்ச் பண்ண any.run இருக்கு. ஸோ இந்த ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிருக்கிற எந்த டிராஃபிக்கை வேணாலும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ ஏன் இதில் நான் சீக்கிரமாக முடித்தேன்னா, ஏன்னா இந்த பேக்கெட் அனலைசரில் ஃப்ரீ வெர்ஷனில் சர்டன் சைஸ் ஆஃப் த ஃபைலை தான் ஸ்கேன் பண்ண முடியும்.
ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாவது டூல் கண்டுபிடிச்சி அதில் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எல்லா ஹிஸ்ட்ரியும் எடுக்க முடியும். ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து அன்னோன் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஏதாவது பர்சனலாக ப்ரௌஸ் பண்ணுறீங்க, ஏதாவது பர்சனலாக பண்ணுறீங்கன்னா உங்களோட நெட்வொர்க்கை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.